பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஹெவன்லி ஜீசஸ் கம்மிங் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை என்ன, அதை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த வேளையிலே மகிமை உண்டாவதாக. இங்கே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்பதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு என்ன பேச போகிறார், என்ன உங்களோடு நான் பேச வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்துல காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தெய்வம். நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை நாம் மறுதலியாமல் இந்த விசுவாச பாதையிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ கலக்கங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ எதிர்பாராத சில விஷயங்களை நாம் சந்தித்து வருகிறோம். ஆனாலும் இந்த கொஞ்ச பலத்திலையும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அதை யார் நினைத்தாலும் அதை பூட்ட முடியாது. எந்த மனுஷன் நினைத்தாலும் அதை பூட்ட அவனால் முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அவர் ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவராலையும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த 2026 இந்த வருடம் ஆரம்பித்து இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டதே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழிய பாதையிலே ஒரு திறந்த வாசலை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அதை எந்த சத்துரு நினைத்தாலும் சரி, எந்த மனுஷன் அதை நினைத்தாலும் சரி, அதை பூட்ட முடியாது. ஏன் தெரியுமா? ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் நம்முடைய தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. அவர் திறந்ததை யாராலும் பூட்ட முடியாது. உங்களுக்கென்று அவர் சில ஆசீர்வாதங்களை இன்றைக்கு திறக்க, இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற சில நன்மைகளை அன்லாக் பண்ணுவதற்காக கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தெய்வம், வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க. தேவைகளை பார்த்தால், சூழ்நிலைகளை பார்த்தால் எதிர்மாறாக இருக்கலாம். கர்த்தர் அதான் சொல்றார், நீ காட்சியும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், உன்னுடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் எல்லாம்
தண்ணீரால் நிரப்பப்படும். இன்னைக்கு நிரப்பப்படும் சொல்றேன், இன்னைக்கு அவர் செய்வார்னு சொல்றேன். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். நம்மை அவர் கைவிடுகிற தேவனும் அல்ல. கைவிடுவதற்கு அவர் மனுஷன் அல்லங்க. அவர் நம் சார்பிலே நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சோ திறந்த வாசலின் ஒரு மகிமை, திறந்த வாசலின் ஒரு வல்லமை நமக்குள்ளே கர்த்தர் இன்றைக்கு ஊற்ற விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே உங்களுக்குள் இருக்கிற எல்லா கட்டுகள் திறக்க முடியாதபடிக்கு சில ஆசீர்வாதங்கள் அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு ஒரு பிசாசுடைய ஒரு கட்டுக்குள்ள நீங்க இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அவைகள் எல்லாம் வச்சு அன்லாக் பண்ண போகிறார். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் வல்லமையுள்ள தெய்வம். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு ஒரு வேத பகுதியை நாம் பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போமா? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொல்றார், நானே வாசல். அவரே வாசலா இருக்கிறார். ஒரு திறந்த வாசல். திறந்த வாசல்னா என்ன? அவர் சொல்றார், நானே வாசல். ஒரு 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 நார்மல் டோரை ஒரு ஆண்டுடைய அனுமதி இல்லாம பிசாசால திறக்க முடியாதுன்னு சொன்னா அவரே வாசல் என்றார். நானே வாசல் மகனே. அப்போ இதுல உங்களுக்கு ஒண்ணு புரியணும், இந்த வாசலை யாராலையும் பூட்ட முடியாது. ஏன் தெரியுமா? அவரே அந்த வாசலா இருக்கிறார். அதான் சொல்றாரு இங்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு ஒரு முழுமையான ரட்சிப்பு, ஒரு முழுமையான மீட்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளிடத்துல இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. சோ அவரே வாசல். இந்த வாசலை எந்த மனுஷனாலும், எந்த சக்தியாலும், எந்த மந்திரங்களாலும், எந்த செய்வினைகளாலும், எந்த பில்லி சுனியத்தினாலும் இதை பூட்ட முடியாது. உலகத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பாதாளத்தின் திறவுகோலை உடைய தெய்வம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். திறந்த வாசல். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு சில தடைகள் வந்த உடனே, ஒரு சில போராட்டங்கள் வந்த உடனே நம்ம அவரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது, தளர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா இந்த விசுவாச பாதை அப்படித்தான் இருக்கும். போராட்டங்கள் இருக்கும், சில மேடுகள்ல ஏற வேண்டியிருக்கும், சில தாழ்வான பகுதிக்குள்ள போக வேண்டியிருக்கும். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் உயர்த்த என் தேவனாலே கூடும். சோ அவரே வாசலாக இருக்கிறார். அவர் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான். இன்னைக்கு ஒரு மேய்ச்சலை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய போகிறீர்கள். திறந்த வாசல்ல என்னையா இருக்குது? அதில் ஒரு மேய்ச்சல் உண்டு, அதில் ஒரு செழிப்பு உண்டு, அதில் ஒரு சந்தோஷம் உண்டு, அதில் ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அதான் பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எத்தனை முறை சொன்னாலும் நம்ம எப்படிதான் இருப்போம்? உம்முன்னு தான் இருப்போம்.
இன்றைக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாம் வச்சு கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் உங்களை மேய்ச்சலை கண்டடைய செய்ய போகிறார். அவரே வாசலாயிருந்து உங்களுடைய எல்லா தடைகளை உடைக்கிறவர் உங்கள் முன்னே போகிறார். ஏன் நம்ம கவலைப்படணும்? ஏன் நம்ம திகைத்து போகணும்? ஏன் நம்ம அழுது புலம்பணும்? 2025ஓட அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, எல்லா கலக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, எல்லா முடியாமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, எல்லா இல்லாமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இன்றையிலிருந்து நீங்கள் பிசாசுக்கு சவால் விடுகிறவர்களாக மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் மேய்ச்சலண்டை நடத்துகிற தெய்வம். சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க, தளர்ந்து நிற்காதீங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை முடக்குங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அடைபட்ட வாசல்கள், எல்லா திறக்க முடியாத வாசல்கள், இதை திறக்கவே முடியாது. அந்த இந்த வாசலை என்னால் திறக்க முடியாதுன்னு ஒருவேளை நீங்க மனதில் சிந்திக்கலாம். அதெல்லாம் இல்ல, கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது திறக்கிறார். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தெய்வமா இருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல மகனே, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உன்னுடைய மூளை ஒரு குறுகின ஒரு கட்டத்துக்குள்ளதான் யோசிக்கும். இந்த வாசலை திறக்க முடியாது, இந்த ஆசீர்வாதங்கள் அன்லாக் பண்ணப்படாது. கர்த்தர் சொல்றார், எல்லா வாசல்கள் இன்றைக்கு அன்லாக் பண்ணப்படுவதாக. கர்த்தர் இன்றைக்கு திறக்க போகிறார். இன்றைக்கு எல்லா வாசல்கள் திறக்க போகிறது. இன்றைக்கு எல்லா வாசல்களும் திறக்கப்பட போகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்துல கர்த்தர் பேசட்டும். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். பிழையாமுக்கு கழுதையை கொண்டு பேச கூடுமானால் அவர் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிற தெய்வம். அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவரால் திறக்க முடியாதவைகள் ஒன்றும் அல்ல. இன்றைக்கு எல்லாம் திறப்பதாக. எப்பதா என்றால் என்ன அர்த்தம்? திறப்பதாக. இன்றைக்கு கர்த்தர் எல்லா கதவுகளையும் திறக்க போகிறார். எல்லா கதவுகள் அன்லாக் பண்ணப்பட போகிறது, எல்லாம் திறக்கப்பட போகிறது. நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளை ஏற்படுத்தினுடைய நல்ல கிருபைகளுக்காய் முதலாவது மக்கள் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த வாசல்கள் அது பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறதோ, எந்தெந்த வாசல்கள் பிசாசு பூட்டி வைத்திருக்கிறானோ, எவைகள் எல்லாம் திறக்க முடியாதபடிக்கு இருந்ததோ, எல்லா வாசல்களும் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. இன்றைக்கு திறக்கப்படுவதாக. இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக எங்கள் தெய்வமே, இன்றைக்கு இந்த ஜெபத்துல ஆண்டவரே, எந்தெந்த வாசல்கள் திறக்க முடியாதபடிக்கு இருக்கிறதோ எல்லாம் இப்பொழுது திறக்கப்படுவதாக. The name of Jesus. எல்லாம் இப்பொழுது திறக்கப்படுவதாக. எல்லாம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. எல்லாம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள்
ஆண்டவரே எந்தெந்த தேவைக்காக, எந்தெந்த ஆண்டவரை திறந்த வாசலின் மகிமைக்காக உடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை வாசல்களும் அத்தனை நன்மைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறப்பதாக, உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேருவதாக. ஆண்டவரே அப்பா, கர்த்தர் மகத்துவமான தெய்வம், வல்லமை நிறைந்த கர்த்தர். ஆண்டவரே நீர் வாக்களித்தவர், வாக்கு மாறவே மாட்டீங்க. ஆண்டவரே மனுஷன் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சமயங்கள் மாறலாம், ஆனால் என் தெய்வம் நீர் வாக்கு மாறாத தெய்வம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நன்மையினால் நிரப்புவீராக, கிருபையினாலே அலங்கரிப்பீராக. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இந்த நாள் முதல் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, நன்மையும் கிருபையும் தொடர்வதாக, திறந்த வாசலின் மகிமையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜெபங்களை கேட்டு நீர் அற்புதம் செய்துவிட்டு நம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை தரை மட்டுமாக தாழ்த்துகிறோம், உங்களை மாத்திரம் உயர்த்துகிறோம். எல்லா சகல துதிகன மகிமை கீர்த்தி புகழ்ச்சி அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் வீட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று நம்புங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஒரு திறந்த வாசல் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஒரு திறந்த வாசல் உண்டா இருக்கிறது. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.